வெல்கம் பேக் டு எம்ஆர்கே இங்கிலீஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற செயலை பேசுவது. பாஸ்ட் கண்டினியூஸ்னால் கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த செயலை பேசுவது. எடுத்துக்காட்டால் ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னா இது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் ஐ வாஸ் பிளேயிங் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இதோட அர்த்தம் வந்து நான் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதாவது நேர்மறை வாக்கியங்களும், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது நேர்மறை கேள்வி வாக்கியங்களும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறது வந்து வாஸும் வேர்ங்கிற வார்த்தைகள் தான். இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஐ, ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. யூ, வி, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம வாஸ்ங்கிற வார்த்தையை வச்சு நிறையா சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் எழுதி கொண்டிருந்தேன். நான் ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னு எழுதணும். எழுதியிருக்கிறதுக்கு என்னது? ரைட்டிங். ஐங்கிறது நான், ஐங்கிறதுனால இது வாஸ். நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது கேள்வி. நான் எழுதி கொண்டிருந்தேனா? அதாவது இது வந்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். வாஸ் ஐ ரைட்டிங்? நேர்மறை கேள்வி வாக்கியம். சரி, ஐ வாஸ் ரைட்டிங், வாஸ் ஐ ரைட்டிங் இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஐ வாஸை போட்டால் கொஸ்டின். அடுத்தது அவன் பேசி கொண்டிருந்தான். அவன் வர்றதுனால வாஸ் வருது. ஹி வாஸ் டாக்கிங். டாக்கிங்னா என்னது? பேசி கொண்டிருக்கிறது. அவன்னா ஹி வாஸ் டாக்கிங். அடுத்து கேள்வி. அவன் பேசி கொண்டிருந்தானா? அப்படி தானே கேட்க முடியும். இது வந்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். வாஸ் ஹி டாக்கிங்? வாஸ் ஹி டாக்கிங்? அவ்வளோதான். டாக்கிங்னா பேசுகிறது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுத போகிறோம்? ஹி வாஸ் டாக்கிங், வாஸ் ஹி டாக்கிங். ஹி வாஸை வாஸ் ஹியாக மாற்றினா அது கொஸ்டினாக மாறிடுது. எவ்வளோ ஈஸி பாருங்கள். அடுத்தது அவள் படித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வாக்கியங்கள். ஷி வாஸ் ஸ்டடியிங். ஸ்டடிங்னா என்னது? படிக்கிறது. ஷீனா அவள் படித்து கொண்டிருந்தாள். ஷி வாஸ் ஸ்டடியிங். இதை எப்படி கொஸ்டினாக மாற்றுறது? அவள் படித்து கொண்டிருந்தாளா? பாசிட்டிவ், அதாவது நேர்மறை கேள்வி வாக்கியம். வாஸ் ஷி ஸ்டடியிங்? ஸ்டடியிங்னா படிக்கிறது. ஷீனா அவள். ஓகே, வாஸ் ஷி ஸ்டடியிங். அப்போ ரெண்டையும் சேர்த்தா, அதாவது வாக்கியமும் கேள்வியும். ஷி வாஸ் ஸ்டடியிங் அப்படிங்கிறதுக்கு வாஸ் ஷி ஸ்டடியிங் அதுதான் கேள்வி. ஷீயும் வாஸையும் மாற்றிடணும், அவ்வளோதான். அடுத்தது நாய் குறைத்து கொண்டிருந்தது. இட்டு அப்படின்னு வர்றது இல்லையா? அதுக்கு பதிலாக த டாக் வாஸ் பார்கிங். பார்க்கிங்னா குறைக்கிறது, டாக்னா நாய். இதுக்கு கொஸ்டின் எப்படி வரும்? கேள்வி. நாய் குறைத்து கொண்டிருந்ததா? பாசிட்டிவ். வாஸ் த டாக் பார்க்கிங்? வாஸ் த டாக், நாய் குறைத்து கொண்டிருந்ததா? வாஸ் த டாக் பார்க்கிங்? பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். த டாக் வாஸ் பார்க்கிங், வாஸ் த டாக் பார்க்கிங்? இந்த டாக் வாஸ் த டாக்னு மாற்றிடணும், கொஸ்டினாக மாறிடும். பூர்ணிமா பாடிக்கொண்டிருந்தாள். நேம்ஸ் வருது இல்லையா சப்ஜெக்டா? பூர்ணிமா வாஸ் சிங்கிங். சிங்கிங்னா பாடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு கொஸ்டின் எப்படி வரும்? வாஸ், கொஸ்டின் வந்து பூர்ணிமா பாடிக்கொண்டிருந்தாளா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வாஸ் பூர்ணிமா சிங்கிங்? சிங்கிங்னா என்னது? பாடுறது. வாஸ் பூர்ணிமா சிங்கிங்? இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ பார்க்கலாம். சென்டென்ஸும் கேள்வியும். பூர்ணிமா வாஸ் சிங்கிங், வாஸ் பூர்ணிமா சிங்கிங் ரெண்டையும் மாற்றி போடணும், அவ்வளோதான். இனிமேல் வேர் வச்சு நம்ம வாக்கியங்கள் பார்க்கலாம். நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாய். நீ யூ வேர் ஈட்டிங். யூ வந்ததுனால வேர் வருது. ஈட்டிங்னா சாப்பிட்றது. கொஸ்டின் எப்படி வரும் இதில்? நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாயா? நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாயா?
வேர் யூ ஈட்டிங், வேர் யூ ஈட்டிங்னு வரும் கொஸ்டின். சரி, இது ரெண்டையும் சேர்த்து போட்டோன்னா யூ வேர் ஈட்டிங், வேர் யூ ஈட்டிங், யூ வேர் யூ கொஸ்டினாக மாறிடுது. மாற்றி போடணும், அவ்வளோதான். அவர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள்னால் என்னது? இதில் தே சப்ஜெக்டாக வருது. தே வேர் ஒர்க்கிங். அவர்கள்னால் என்னது? தே வேலை செய்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒர்க்கிங். கண்டினியூஸ்னால என்ன வரணும்? ஐஎன்ஜி தான் வரணும். அவர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தார்களா? வேர் தே ஒர்க்கிங், வேர் தே ஒர்க்கிங். இதுதான் கொஸ்டின், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். சரி, இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதலாம்? தே வேர் ஒர்க்கிங், வேர் தே ஒர்க்கிங். முதல் சென்டென்ஸு, அடுத்தது கொஸ்டின். தேயையும் வேரையும் மாற்றணும். நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோம். இதில் வி வந்துடுது பாருங்கள் சப்ஜெக்டாக. வி வேர் வாக்கிங். வாக்கிங்கிறது என்னது? நடக்கிறது. வினா நாங்கள், வி வேர் வாக்கிங் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோமா, நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோமா அப்படிங்கிறத இப்படி எழுதலாம். வேர் வி வாக்கிங், வேர் வி வாக்கிங். வாக்கிங்னா என்னது? நடக்கிறது. இது ரெண்டையும் சேர்த்து வி வேர் வாக்கிங், வேர் வி வாக்கிங், வி வேர் வி. முதல் சென்டென்ஸு, அடுத்தது கொஸ்டின். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.